ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி நண்டு குழம்பு. நண்டு குழம்புக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் இப்போ பார்க்கலாம். நான் 1 கிலோ நண்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் சின்ன வெங்காயம் 15 எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி 3, பச்சை மிளகாய் 3. நான் இன்றைக்கி சின்ன தேங்காவை தான் எடுத்திருக்கேன். சின்ன தேங்காவை உடைச்சா அதில் நான் 1 மூடி அரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மீன் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன். இப்போ ஒரு பேனில் நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துப்போம். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்கணுன்னா 2 சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொடியை இப்போ சேர்த்துக்கலாம். அது கூடவே தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் அந்த மசாலாலாம் போட்டு நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷத்தில் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். ஃப்ளேவர் வந்ததும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதும் நல்லா கொதி வரும். நண்டு குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த நண்டை சேர்த்துக்கலாம். நண்டு உள்ளே சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஒரு மூடி போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. நண்டு வேகிறதுக்கு 15 நிமிஷம் கரெக்டாக போதும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல மணம் வருது. பார்க்கவே நல்லா அருமையாக வந்திருக்கு. சுவையான நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.